ஹாய் ஹலோ, இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான கோவில் புளியோதரை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ரொம்ப டேஸ்ட்டான புளி சாதம் வாங்க பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இந்த புளி சாதத்துக்கு நம்ம பவுட்ரு அடித்து தாங்க பண்ண போகிறோம். என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனியா மல்லி விதை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. கடுகு கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டு இதில் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வறுத்துடுங்க. இப்போ இதை ஆற வச்சு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. வேர்க்கடலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைசலை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், தனி மிளகாய்த்தூள். இது ஆப்ஷனல் தாங்க, ஆனால் இதை சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எல்லாம் ஒன்றா கலந்து மூடி போட்டு வச்சு நம்ம கொதிக்க வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க வைக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நம்ம அரைச்ச அந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு மீதி அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம சாதம் கலரும் போது போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ நல்லா கட்டியாகிடுச்சு, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதாங்க ஸ்டேஜு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இது நீங்கள் அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 3 மந்த் 4 மந்த் வரையும் யூஸ் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சாதம் கலட்டிடலாம். 1 கப் சாதம் எடுத்திருக்கேன், இது போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான கோவில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாத்தையும் கலரி நம்ம சர்வ் பண்ணலாங்க. சூடான கோவில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. புளியோதரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம கோவிலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.